அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் ஒரு சில நாளில் வர செய்தியை தினந்தோறும் என்னுடைய யூடியூப் சேனலில் உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். அதுபடி இன்னைக்கு 21/8/2020 வெள்ளிக்கிழமை உள்ள முக்கியமான செய்திகளை உங்கள் இடத்துல ஷேர் பண்ணுறேன். கழக உயர்நிலை செயற்திட்ட உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கழக மூத்த முன்னோடி ரகுமான் கான் மறைவு தலைவர் மு.க. ஸ்டாலின் உருக்கமிக்க ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இது முரசொலி முதல் பக்கத்தில் வந்திருக்கு. முரசொலி இரண்டாவது பக்கத்துல கழகத்தின் பொருவாளை போய்விட்டாயா என்ற தலைப்புல ஒரு இரங்கல் கவிதையை கழக பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. 3 நாட்களுக்கு கழக கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கும் தலைமை கழகம் அறிவிப்பு. மறைந்த முன்னாள் அமைச்சர் ரகுமான் கானுக்காக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அடுத்து வேலூர் மத்திய மாவட்டத்தில் நம்முடைய கழக பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் ரகுமான் கான் அவருடைய படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்காரு. திமுக இளைஞரணி திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு ஒன்றியம், நகர மற்றும் பேரூர் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. திமுகவோட 15வது பொதுத் தேர்தல் கிளைக்கழக தேர்தலில் வெற்றி பெற்ற விவரம் தஞ்சை வடக்கு மாவட்டத்திற்கு இன்னைக்கு முரசொலியில தேர்ந்தெடுக்கப்பட்ட விவரங்கள் முழுமையாக வெளிவந்திருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறவங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஊதியம் குறைப்பு ஸ்விக்கி நிறுவ ஊழியர் பிரச்சனைக்கு முதலமைச்சர் தீர்வு காண வேண்டும் என நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட பொறுப்பாளரும் கழக மகளிரணி துணை செயலர் அங்கக்கணி அவர்களும் மரியாதை தலைவர் மு.க. ஸ்டாலின் அவரை சந்தித்து போயிருக்காங்க. முரசொலி தொடர் கட்டுரை 9 நாளாக இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இதோட இன்னைக்கு முரசொலி முடியுது. நாளைக்கு என்ன முரசொலியில் வருதுன்னு நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.